السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா எனும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் நாம் விரும்பியோ அல்லது விரும்பாமலோ அல்லது நாம் தேடியோ அல்லது தேடாமலோ அது ஒவ்வொரு ஆண்டும் வந்து போய் கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் 40 ரமலான், 50 ரமலான், 60 ரமலானை பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு. அதை நாம் தேடிக்கொண்டிருந்தாலும் வரும், தேடாமல் இருந்தாலும் வரும். அது வர வேண்டும் என்று நினைத்தாலும் வரும், அதை பற்றிய சிந்தனை இல்லாவிட்டாலும் வரும். பலரும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், ரப்பே எங்களை ரமலானுக்கு கொண்டு போய் சேர்த்தருள்வாயாக என்று 2 மாதங்களாக துவா செய்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்டவர்களுக்கும் ரமலான் வந்து கிடைத்திருக்கிறது. அதே போன்று அது பற்றிய சிந்தனையே இல்லாதவர்களுக்கும், மூமினானவர்கள், மூமினாக இல்லாதவர்கள் அத்துணை வேரையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு மாதம்தான் ரமலான் மாதம். 12 மாதங்களும் தொடர்படியாக மாறி மாறி திரும்ப திரும்ப அது நம்மை வந்து கொண்டே இருக்கிறது, கடந்து கொண்டே இருக்கிறது. வருடங்கள் நம்மை வந்து கொண்டே இருக்கிறது, கடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ பேர் தங்களுடைய ஆயுளை முடித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டும் கபருக்கு சென்றும் விட்டார்கள், பல ரமலானை அடைந்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு இந்த ரமலானை முழுமையாக பெறுவதற்கும் ஆரோக்கியத்துடனும் அல்லாஹுடைய பொருத்தத்துடனும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. இதுபோன்று பல ரமலானை பெறக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு விருந்தாளியை வரவேற்கிறோம். விருந்தாளியினுடைய மதிப்பும் மரியாதையும் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் வரவேற்போம். ஒரு விருந்தாளிக்கு அழைப்பு கொடுப்பது, சில சமயம் அழைப்பிதழ் மூலமாக அழைப்பு கொடுப்போம், சில சமயம் போனில் அழைப்பு கொடுப்போம், சில சமயம் பார்த்த இடத்தில் அழைப்பு கொடுப்போம். அழைப்பு கொடுப்பதில் பலவிதம் உண்டு. அவர்களுடைய விருந்தாளிக்கு மதிப்புக்கு தகுந்தவாறு பல விதத்தில் அழைப்பு இருக்கும். சில விருந்தாளிகள் கண்ட இடத்தில் அழைப்பு கொடுத்தால் வரமாட்டார்கள். சில விருந்தாளிகள் அழைப்பிதழ் கொடுக்காவிட்டால் வரமாட்டார்கள். சில விருந்தாளிகளை நாம் அழைப்பிதழை போஸ்ட் மூலமாக அனுப்பி வைப்போம். சில விருந்தாளிகளை நாம் நேரில் சென்று அழைப்போம். அவர்கள் நேரில் செல்லவில்லை என்றால் அவர்கள் வரமாட்டார்கள், எவ்வளவு அழைத்தாலும் சரி. அழைப்பு கொடுத்த பிறகும் கூட பல தடவை நினைவூட்டுவோம் அவரவர்களுடைய முக்கியத்துவத்தின் அடிப்படையில்.
எங்களுடைய வைபவத்திற்கு நீங்கள் வந்து சேர வேண்டும், எங்களுடைய வீட்டு விழாவுக்கு திருமணத்திற்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று பல சமயங்களில் போன் போட்டு அழைப்பு கொடுப்போம், ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்போம். வரக்கூடிய நாள் வைபவம் வரக்கூடிய நாளிலே, திருமணம் நடைபெறக்கூடிய நாளிலே, நம்முடைய வீட்டினுடைய விருந்து நாளிலே அவர்களுக்கு மென்மேலும் அழைப்பு செல்லும், எப்படியாவது வந்து சேர வேண்டும் என்று. யார் எந்த அளவுக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களை அழைப்போம். சிலரை நாம் நேரில் சென்று அழைத்து கூப்பிட்டு கொண்டே வருவோம். சில விருந்தாளிகளை ஏர்போர்ட் வரைக்கும் செல்லுவோம், சில விருந்தாளிகளை அழைப்பதற்கு ஜங்ஷன் வரையிலும் செல்லுவோம், சில விருந்தாளிகளை வீட்டில் இருந்து வரவேற்போம். இப்படி வரவேற்பதற்கும் அதற்கான தயாரிப்பு செய்வதற்கும் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு பலவிதங்கள் உண்டு. நாம் ரமதான் என்கிற விருந்தாளியை எப்படி வரவேற்கப் போகிறோம், அதற்காக நம்மை எப்படி தயார்படுத்தி இருக்கிறோம், அதற்காக நாம் ஏர்போர்ட் செல்ல வேண்டிய தேவையில்லை, நாம் ஜங்ஷன் செல்ல வேண்டிய தேவையில்லை, அழைப்பிதழ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அது தானாக வந்திருக்கிறது நம்மிடத்திலே. நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருந்தாலும் கேட்காவிட்டாலும் வந்து சேர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விருந்தாளியை அதை எதிர்கொள்வதற்கு நாம் எப்படி தயாராக இருக்கிறோம், அதற்காக நாம் என்னென்ன தயாரிப்புகளை செய்திருக்கிறோம். அது வரும் 29 அல்லது 30 நாட்கள் முடிந்து விட்டால் அதை நம்மை விட்டும் கடந்து சென்றுவிடும். அது கடந்து செல்லும் பொழுது நாம் நம்மிடத்தில் எந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம், அதன் மூலமாக எந்த பயனை பெற வேண்டுமோ அதை பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் இந்த சில மணி நேரங்களில், ஒரு சில நாட்களில் நன்கு யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. இல்லை என்றால் அது வரும் போகும், கடந்து போய்விடும். ரமதான் முடியும் பொழுது சொல்லுவோம், இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பெருநாளைக்கு தயாராகும், அதோடு எல்லாம் முடிச்சு. இல்லை என்றால் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான், நல்லதொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன். முதலாவது தயாரிப்பு கல்வி ரீதியான, ஈமானி ரீதியான தயாரிப்பு இருக்க வேண்டும். ரமலானுக்காக நம்முடைய கல்வை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமதான் நோன்பு எதற்காக நோக்கிறோம் என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமதானில் நோன்பு வைத்தால் முன் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றார்கள். எப்படி வைத்த நோன்பு? ஈமானன் வஹ்திசாபன். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையிலும் நன்மையை நாடிய நிலையிலும் இந்த 2 நீயத்தும் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே முழுமையான ஈமான் இருக்க வேண்டும். இது எங்களுடைய ரப்புனுடைய உத்தரவு, அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். இதற்கு பிரதி உபகாரமாக உலகத்திலே எதையும் தேடவில்லை, அல்லாஹ்விடத்திலே நன்மையை மட்டும் தான் தேடுகிறோம். எல்லாரும் இவரை பார்த்து நோன்பாளி என்று சொல்ல வேண்டும், இவர் காலம் காலமாக நோன்பு வைப்பவர் என்று சொல்ல வேண்டும், இவர் வயதான காலத்திலும் நோன்பு வைக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்வுடைய நன்மையை மட்டும் நாடி, அல்லாஹ்வுடைய கடமை என்பதற்காக மட்டும் நாங்கள் ஏழைகளுடைய பசியை உணரப் போகிறோம், அதற்காக நோன்பு வைக்கிறோம். அல்லது நம்முடைய வீட்டிலே வசதி வாய்ப்பு இல்லை சாப்பிடுவதற்கு, அதற்காக நோன்பு வைக்கிறோம். அல்லது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், 11 மாதமாக எல்லாவற்றையும் ஒரு குப்பை தொட்டியிலே கொட்டி வைத்தோம். சாப்பிடுவதனால்தான் ஏகப்பட்ட வியாதிகள், தேவையில்லாததை எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்கிற பிரித்தறியாமல் சாப்பிடுவதனால்தான் ஏகப்பட்ட வியாதிகள். 1 மாத காலம் வரை நாங்கள் பசித்திருக்க போறோம், எங்களுக்கு நமக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இதற்காகவெல்லாம் இல்லை, அல்லாஹ்வுக்காக மட்டும். அல்லாஹ்வுடைய கடமை இது, எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கிறான் நோன்பை. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம். நோன்பு உங்களின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம் கிடைக்குமா? கட்டாயம் ஆரோக்கியம் கிடைக்கும். நம்மை நோன்பாளிகள் என்று சொல்லுவார்களா? கட்டாயம் நோன்பாளிகள் என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் தேடி பெற வேண்டிய தேவையில்லை. உலகத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். ஆனால் கல்வியில் இருக்க வேண்டியது, நான் கடமையை நிறைவேற்றுகிறேன், அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகிறேன், இது எனக்கு ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை எப்படி கடமையோ, ஜகாத் எப்படி கடமையோ, ஹஜ் எப்படி கடமையோ, வயதுக்கு வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய கடமை. நோன்பு வைக்கவில்லை என்றால் அவர் கடமை தவறியவர் என்பதை முதலாவது நாம் உணர்ந்து கொண்டு கல்வி ரீதியான தயாரிப்பில் ஈடுபட வேண்டும். மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன். நன்மையை மட்டும் ஆதரவு வைத்து நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம் என்பதற்காக மட்டுமே நோன்பு நோக்கிறோம் என்பது. அதே போன்று இல்மி ரீதியான தயாரிப்பு,
நோன்பினுடைய சிறப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். நோன்பு வைப்பதின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பிறகு பள்ளிவாசல்களில் படிக்கப்படக்கூடிய தாலிம் ஃபஸாயில் ஆமாலில் படிக்கப்படக்கூடிய நோன்புடைய சிறப்புகளை நாம் காது தாழ்த்தி கேட்டாலே அது நம்முடைய மனசிலே பதிந்து போய்விடும். நோன்பை போன்று ஒரு அமல் கிடையாது. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அமல். அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யுத்தத்துக்கு போகும் பொழுது யா ரசூலல்லாஹ், நான் யுத்தத்திலே ஷஹீதாக வேண்டும் என்று துஆ செய்யுங்கள்னு சொன்னாங்க. நான் யுத்தத்திலே ஷஹீதாக வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஸல்லிம்ஹும் வ கன்னிம்ஹும், யா அல்லாஹ் அவர்களை சலாமத்தாக திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பாயாக. ஷஹீதாக வேண்டும் என்று துஆ செய்யவில்லை, அவர்களுக்கு கனிமத்தை கொடு, அவர்களுக்கு வெற்றியை கொடு, அவர்களை சலாமத்தாக கொண்டு வந்து சேர்த்து விடு. அபூ உமாமா இரண்டாவதும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஷஹீதாக வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். இரண்டாவதும் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லிம்ஹும் வ கன்னிம்ஹும். மூன்றாவதும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், நாங்கள் யுத்த களத்திலே ஷஹீதாக வேண்டும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லிம்ஹும் வ கன்னிம்ஹும், யா அல்லாஹ் அவர்களை சலாமத்தாக கொண்டு வந்து சேர்த்து விடு, அவர்களுக்கு வெற்றியையும் கனிமத்தையும் அள்ளி கொடுத்து விடு என்று துஆ செஞ்சாங்க. அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4வது தடவை சொல்லவில்லை. எதுவாக இருந்தாலும் 3 தடவை தான். அதற்கு என்ன பதில் வருகிறதோ அதுதான். அதற்கு பிறகு பிடிவாதம் பிடிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஷஹீதாக வேண்டும் என்று துஆ செய்ய சொன்னேன், நீங்களுமோ சலாமத்துக்காக துஆ செஞ்சீங்க, பாதுகாப்புக்காக துஆ செஞ்சீங்க, திரும்பி வர வேண்டும் என்பதற்காக துஆ செய்தீர்கள். நான் செய்ய வேண்டிய ஒரு அமலை எனக்கு சொல்லி தாருங்கள் என்று கேட்டார்கள். நான் திரும்பி வரும் பொழுது, உலகத்தில் எனக்கு அல்லாஹ் ஆயுளை கொடுக்கும் பொழுது, நீண்ட ஆயுளை தரும் பொழுது நான் செய்ய வேண்டிய அமல் என்ன? யுத்த களத்திலே ஷஹீதாகவில்லை, வெற்றியோடும் கனிமத்தோடும் திரும்பி வருகிறேன், நான் என்ன அமல் செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, நீங்கள் நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அது போன்ற ஒரு அமல் கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சிறப்பை விட வேற என்ன சிறப்பு தேவை இருக்கிறது? நோன்பை போன்ற ஒரு அமல் கிடையாது. அவ்வளவு உன்னதமான அமல். நோன்புக்கு நேரடியாக அல்லாஹ்வே கூலி வழங்குகிறான், அல்லது அல்லாஹ்வே கூலியாகி விடுகிறான். இது நோன்பினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொண்டு அதற்காக தயாராக வேண்டும். ஏதாவது எல்லோரும் நோன்பு வைக்கிறாங்க, அதனால் நாங்களும் நோன்பு வைக்கிறோம், எல்லாரும் சஹர் செய்கிறாங்க, நாங்களும் சஹர் செய்கிறோம், இல்லை. அதற்குரிய சிறப்புகளை உணர வேண்டும், அதனுடைய மசாயில்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பின் மூலமாக எங்களுடைய நோன்பு எதன் மூலம் நிறைவேறும், எதன் மூலம் முறிந்து போய்விடும்? பல தடவை நாம் கேட்டிருப்போம், படித்திருப்போம். நோன்பு எப்போ ஆரம்பிக்க வேண்டும், எப்பொழுது முடிக்க வேண்டும், நோன்பு எதன் மூலமாக முறிந்து போகும், இதையெல்லாம் அறிந்து கொண்டு நம்முடைய நோன்பை முழுமையான முறையில் பாதுகாக்க வேண்டும். எந்த தடையும் வராமல், எங்க தங்கு தடையும் இல்லாமல், நோன்பை முறிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யாமல் நோன்பை பாதுகாக்க வேண்டும். வெளிப்படையாக சாப்பிடுவது, குடிப்பது அதுவும் கூடாது. அதே போன்று தேவையில்லாத பேச்சுக்கள், வீணான பேச்சுக்கள், தேவையில்லாத கீபத், புறம் பேச்சு, பொய், இதுவெல்லாம் இருக்கிறதே நம்முடைய நோன்பினுடைய நன்மைகளை பாழாக்கிவிடும். எல்லா காலத்திலும் செய்யக்கூடாதுதான், ஆனால் ரமதான் மாதத்தில் விசேஷமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பல சந்திப்புகளை தவிர்க்க வேண்டும். இந்த சந்திப்பு என்று வந்தாலே பேச்சுக்கள் வரும். அந்த பேச்சுக்களில் பெரும்பாலானவை தேவையற்றதாக இருக்கும். புறம் பேசுவதாக இருக்கும், பொய் பேசுவதாக இருக்கும். இதுவெல்லாம் நோன்பினுடைய நன்மையை அழைத்துவிடும். அதே போன்று நோன்பை நாம் ஆரம்பிக்கிறோம் என்றால் சஹருடைய நேரத்தில் ஆரம்பிக்கிறோம், இஃப்தாருடைய நேரத்தில் முடிக்கிறோம். நோன்பினுடைய ஆரம்ப நேரத்தை நாம் நன்கு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலும் பாங்கு சொல்லும் வரை சஹர் சாப்பிடுவது என்பது நம்முடைய நோன்பை பாழாக்குவதற்கு சமம். ஒவ்வொரு பள்ளியிலும் பாங்கு சொல்லும் வரையிலும் சாப்பிடுவது, பாங்கு சொல்லும் போது தண்ணீர் குடித்து நோன்பை வைத்தால் அந்த நோன்பே கூடாது. பல சமயங்களில் வீட்டிலே ஆண்களும் சரி பெண்களும் சரி பள்ளிவாசல்களிலிருந்து அதான் சத்தம் வரும் பொழுது அவர்கள் தண்ணீரை குடித்து நியத்து செய்கிறார்கள். அந்த நோன்பே கூடாது. ஏனென்றால் ஃபஜ்ர் நேரம் உதயமான பிறகு எதையும் சாப்பிட்டாலும் நோன்பு முறிந்து போய்விடும். அதே மாதிரி தான் ஃபஜ்ர் உதயமாகும் பொழுது நேரம் எது என்பதை நாம் துல்லியமாக அறிந்து வைத்திருந்தாலும் கூட பள்ளிவாசலில் பாங்கு சொல்வது ஒரு சில நிமிடங்கள் தாமதமாகலாம். 4:37க்கு வக்து வருகிறது, 5:12க்கு வக்து வருகிறது என்றால் 5:15க்கு பாங்கு சொல்லுவாங்க.
வக்து வந்த பிறகு 3 நிமிடம் கழித்து பாங்கு சொல்லுவாங்க. அதே போன்று 5 நிமிடத்திற்கு வக்து வருவதாக போர்டில் எழுதப்பட்டிருந்தால் 5:07க்கே வக்து வந்திருக்கும். கணக்கை துல்லியமாக்குவதற்காக, தொழுகையில் பேணுதலுக்காக 5 நிமிடத்தை கூட்டித்தான் போட்டிருப்பார்கள். இப்படி அதற்கு பல காரணங்கள் உண்டு. எனவே குறைந்தபட்சம் பாங்கு சொல்வதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாவது சஹரை முடித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய நோன்பு கூடுமா கூடாதா என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. பகலெல்லாம் பசித்து இருக்கிறோம், ஒரு 10 நிமிடம் தாமதித்து முன்பாக நாம் சஹரை முடித்துக் கொள்வதில் நமக்கு எந்த சிரமமும் இல்லை. சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும், தஹஜ்ஜுத் தொழ வேண்டும். அந்த சமயத்திலே சாப்பிடுவதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். சஹர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹர் எப்படி இருக்கும், சஹரை எப்படி முடிப்பார்கள் என்று கேட்கப்படுகிறது. அப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத்தில் வருகிறது, சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் சாப்பிட்டு முடித்ததற்கும் ஃபஜ்ர் நேரத்திற்கும், ஃபஜ்ருடைய அதானுக்கும் மத்தியிலே கத்ரு 50 ஆயா, 50 குர்ஆனுடைய வசனங்கள் ஓத முடியும். அந்த அளவுக்கு நேரம் இருக்கும்னு சொல்லலாம். 50 ஆயத்துகள் ஓதுகிற அளவுக்கு நேரம் இருக்கும். அதற்கு பிறகுதான் பாங்கு சொல்லுவார்கள். நாம பாங்கு சொல்லுகிற வரை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் என்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி அல்ல. எனவே சஹருடைய நிலையிலே கவனத்தில் வைக்க வேண்டும். அதற்காக தனியாக வாயால் நவைத்து என்று நியத் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல. மனதால் நியத்து வைத்தாலே போதுமானது. நாம் சாப்பிடக்கூடிய சஹருடைய உணவே கூட அதுவே நியத்தாகிவிடும். இதுபோன்று எப்படி நாம் நோன்பு வைக்க வேண்டும் இதை தெரிந்து கொண்டு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய இல்மி ரீதியாக, மசாயில் ரீதியாக. அத்தோடு நாம் இலக்குகளை நிர்ணயம் செய்ய வேண்டும். நாங்கள் என்ன அமல் செய்ய வேண்டும், நோன்பு காலத்திலே எவ்வளவு தொழ வேண்டும், மற்ற காலத்தில் தொழக்கூடிய தொழுகைகளை விட தொழுகைகளை அதிகப்படுத்த வேண்டும். குறிப்பாக எல்லா வக்தையும் 5 நேரத்தையும் தக்பீர் தஹரீமாவுடன் தொழுவதற்கு முழு முயற்சி எடுக்க வேண்டும். எந்த பரதான தொழுகையும் கலாவாகி விடக்கூடாது. முன் சுன்னத்து பின் சுன்னத்திலே மற்ற காலங்களில் இல்லாத அளவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தராவீஹ் தொழுகையில் 20 ரக்காத்துகளிலும் முழுமையாக கலந்து கொண்டு தொழுகை முடியும் வரையிலும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நம்முடைய மற்ற காலங்களில் லீவ் எடுக்காமல் இந்த காலத்தில் லீவ் எடுத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் ரமதானுடைய காலத்தில் நம்முடைய உத்தியோகங்களுக்கு விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் செய்ய வேண்டிய காரியம் கட்டாயம் இருக்குமேயானால், அலுவல்கள் இருக்குமேயானால், வேலைக்கு போக வேண்டுமானால் அதை நாம் தடை செய்ய வேண்டும். போகக்கூடாது என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் நம்முடைய இபாதத்துகளுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். விக்ர் ஸலவாத்தில் ஈடுபட வேண்டும். அதிகமாக விக்ர் செய்ய வேண்டும். அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். அதே போன்று யாருக்கு குர்ஆன் ஓத முடியுமோ அதிகமாக குர்ஆன் ஓதுவதில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் இது குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இது குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். இது குர்ஆனோடு நெருக்கமுள்ள மாதம். இது குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குர்ஆன் ஓத வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் காலமெல்லாம் 11 மாதங்களாக ஹதீஸுடைய பாடம் நடத்துவார்கள். ஆனால் ரமதான் வந்துவிட்டால் ஹதீஸுடைய பாடம் நடத்துவதையும் விட்டு விடுவார்கள். இது குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் ஓதக்கூடிய நேரம் என்று குர்ஆனுக்காக தங்களை அர்ப்பணித்து விடுவார்கள். எனவே நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல்களை செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று தயாரிப்பிலே ஒன்று உடல் ரீதியான தயாரிப்பும் உண்டு. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுதலாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரமதானுக்கு முன்பாகவே டாக்டரிடம் சென்று அதற்கான ஆலோசனைக்கு பெற வேண்டும். சின்ன சின்ன வியாதிகளுக்கு கட்டாயம் நோன்பை விடக்கூடாது. நோன்பை விட்டு விட்டு பிதியா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மரணப்படுக்கையில் இருப்பவர்கள், அவர்களுடைய ஆயுள் முழுக்க அந்த நோய் குணமாகவே ஆகாது என்கிற நிர்பந்தத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் நோன்பை விட்டு விட்டு அதற்கு பிறகு அவர்களுக்காக பிதியா கொடுத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளைக்கும் 2 நேர உணவு அல்லது அதற்கான செலவு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் சாதாரண வியாதிகளுக்கெல்லாம் நோன்பை விட்டுவிட்டால் கூட கலா செய்தாக வேண்டும். சின்ன சின்ன வியாதிகளுக்கு நோன்பை விடக்கூடாது. சுகர் வியாதிகளில் பல ஸ்டெப் இருக்கிறது. அது ரொம்ப உச்சத்தில் இருந்தால்தான் சாப்பிடாமல் அவருக்கு இருக்கவே முடியாது. இன்சுலின் போட்டுக்கொள்ளலாம் என்றிருந்தால் கூட இன்சுலின் போட்டுக்கொள்ளலாம். இன்சுலின் போடுவதால் நோன்பு முடியாது. அப்படியாவது சமாளிக்க முடியும் என்றால் அப்படியாவது சமாளித்து விட வேண்டும், நோன்பு நோற்று விட வேண்டும். ஒரு நிர்பந்த நிலை, அவரால் நோன்பை நோக்க முடியாது என்கிற ஒரு நிலை, சாப்பிடாமல் இருந்தால் அவருடைய உயிருக்கோ அல்லது அவருடைய நோய் அதிகமாவதற்கான காரணங்களோ இருக்குமேயானால் நோன்பை விட்டு விடலாம். ஆனால் அவர்கள் பிறகு நோன்பை கலா செய்ய வேண்டும்.
நோன்பை கதா செய்வது பொதுவாக சிரமமான ஒரு காரியம். எனவே எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ரமதானிலேயே கடமையை நிறைவேற்ற வேண்டும். ரமதானுடைய நோன்பு கட்டாய கடமை என்பதை சின்ன பிள்ளைகளுக்கும் உணர்த்த வேண்டும். பிள்ளைகள் இருந்து நோன்பு வைத்து பழக்க வேண்டும். ரமதானுடைய மாதம் வந்த பிறகும் கூட அதை பற்றிய கொஞ்சமும் கவனம் இல்லாமல் பொதுவாக முஸ்லிம்கள் நிரம்பிய பகுதிகளிலே பகல் நேரங்களிலே டீ குடித்துக் கொண்டும் சிகரெட் பீடி குடித்துக் கொண்டும் சர்வ சாதாரணமாக மற்ற காலங்களை போன்று கழிப்பது இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்துவா செய்திருக்கிறார்கள். ஒரு ஊரிலே நிரப்பமாக நோன்பு வைக்கிறார்கள், ஆனாலும் ஒரு கூட்டம் நோன்பு வைப்பதும் கிடையாது. நோன்பு வைப்பதில்லை என்பது மட்டுமல்ல, நோன்பை கேவலப்படுத்துவது. ரமதான் மாதத்திலே மற்ற வேலைகள், ஷாப்பிங் போகிறோம், ஜவுளிக்கு போகிறோம், அங்கே போய் நோன்பு திறக்கிறோம். நோன்பு திறக்கிறதுக்கு ஹலாலான உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஷாப்பிங் எல்லாவற்றையும் நோன்புக்கு முன்பாகவே முடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். ஊரிலே ரமதான் என்று சொன்னால் வெளியிலே முஸ்லிம்கள் பகிரங்கமாக சாப்பிட மாட்டார்கள் என்கிற நிலை இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது அல்லாஹ்வுடைய கோப பார்வை ஏற்படுத்தி தரும். அல்லாமா முர்கைனானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள், யார் பகலுடைய, அதாவது மன் அக்கல ஃபீ நஹாரி ரமலான் முத்தஅம்மிதன் யுமரு பிகத்லிஹி, இஸ்லாமிய ஆட்சி இருக்குமேயானால் யார் ரமதானுடைய மாதத்தில் பகல் நேரத்தில் பகிரங்கமாக வேண்டுமென்றே சாப்பிடுகிறாரோ அவர் கொல்லப்பட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சியினுடைய உத்தரவு விடப்பட வேண்டும், அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று. அவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றம் அது. ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக இன்று அந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியாது என்கிறது வேற விஷயம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். எனவே வரக்கூடிய ரமதானை நாம் எப்படி கழிக்கப் போகிறோம், அதற்காக நம்மை எப்படி தயார்படுத்த போகிறோம் என்பதை நாம் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய மாதம் பல மாதங்களை போன்று அந்த மாதமும் விட்டுவிட்டால் கடந்து போய்விடும். ஆனால் பற்றி பிடித்துக் கொண்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், இறை எச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் ரமதானில் கடமையாக்கப்பட்டது தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்று. அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவா செஞ்சாங்க, ரமதான் மாதத்தை அடைந்து யார் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த ரமதானின் மூலமாக முழுமையான இறையச்சத்தையும் தக்வாவையும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எதிர்வரக்கூடிய ரமதானை முழுமையாக நோன்பு நோற்பதற்கும் எல்லா அமல்களையும் நிறைவாக செய்வதற்கும் ரமதானுடைய எல்லா காரியங்களிலும் நம்மை முற்படுத்திக் கொண்டு நிலைப்படுத்துவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. முழுமையான ஆரோக்கியத்தையும் நிறைவான ஓய்வையும் அல்லாஹ் தஆலா ரமதானுக்காக பயன்படுத்தக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. இன்று இரவு பிறை பார்க்க வேண்டும். ஒரு கால் பிறை தென்படுமையானால் நாளை நோன்பு ஆரம்பமாகும். பெரும்பாலும் இன்று பிறை தெரிவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுதான். அப்படி ஒரு கால் பிறை தென்படவில்லை என்று சொன்னால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நோன்பு ஆரம்பமாகும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. எங்களுடைய ரமதானை எல்லா வகையிலும் நிறைவாக்கி தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.